வீடியோ எதுக்காகனா சைடில் ரொம்ப சவுண்டாக இருக்குது, மைக் இல்லை. இவங்க ஜீவியோட டேடி கோவில் ஓகேவா, குலதெய்வ கோயில் எங்களுக்கு இல்லை 12 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கிற அது என்னது கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் தான் இப்போ நடக்குது. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஜீவி வந்திருக்காரு. என்னம்மா ரொம்ப டிவோஷனலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டீங்களோ, எமோஷனல் ஆகிட்டீங்களோ? டிவோஷனலும் எமோஷனலும் சேர்ந்து வந்துருச்சு உங்களுக்கு. அருஷ், இந்த கோயில் பற்றி சொல்லுங்கம்மா. இது பூர்வீக கோயில்மா, குலதெய்வம் கோயில். மாமனார் வழியில் இது வந்து குலதெய்வம் கோயில். இது வந்து புதுகுளத்துறை ஐயனார்னு. இப்போ வந்து அது இவ்வளோ வருஷமாக தெரியாமல் இருக்குது. இது வந்து மாமனார் வழியில் குலதெய்வம் கோயில். இது எங்களுக்கு இவ்வளோ வருஷமாக எங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு 10 வருஷமாக தான் எங்களுக்கு தெரியும். அதுலேருந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா வைப்பாங்க. இந்த தடவை வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் சிலை வைக்காமல் இந்த கூடத்தெல்லாம் வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம். இந்த தடவை தான் வந்து சிலை வச்சு, ஐயனார் சிலை வச்சு சாமி கும்பிடுறோம். வீடியோ அது கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கோம். அந்த 12 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்குதா? இப்போதான் குலதெய்வ கோயில் இதுதான். எனக்கும் அருஷ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி அங்கே சாமிலாம் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. மைக்கும் எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி நான். ஸோ தான் கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும். மைக் இல்லை, அதுதான் காலைல ஷார்ட்ஸுமே அப்படி வந்துச்சு. நல்லா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்தோம். இப்போ நாங்கள் வர்றப்போ தான் சிலையே வச்சுருக்காங்க. இப்போ தான், அதுக்கு முன்னாடிலாம் பூடம் தான் இருந்துச்சு. இதோ பின்னால் இருக்கு அந்த மாதிரி பூடம் தான் இருந்துச்சு சுற்றி. இப்போ தான் சிலை வச்சுருக்காங்க. இப்போ கல்யாணம் முடிச்சு இவ முதல்ல நானே இப்போ தான் ஃபஸ்ட் வரேன். ஆனால் நாங்கள் 10 வருஷமாக வந்து போயிருக்கோம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா வைப்பாங்க. இப்போ ஆனால் கூட வச்சு தான் கும்பிடுவாங்க. இப்போ இந்த தடவை சிலை வச்சுருக்காங்க. அது கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கோம். இது ஆக்சுவலி திருநெல்வேலியா தென்காசி? இது ஊர் தென்காசி. தென்காசி பக்கத்தில் புளியங்குடி. புளியங்குடியில் இந்த கோயில் இருக்குது. இது என்ன புதுக்குளத்து ஐயனாரா? புதுக்குளத்தூர் ஐயனார். இதுதான் வந்து இனிமே உன்னுடைய குலதெய்வமும் உன் பிள்ளையோட குலதெய்வமும் எல்லாமே. என் மாமனார் இது, உன் மாமனார் இது, இப்போ உன்னுடைய இதுவும் இந்த குலதெய்வம் தான். இனிமே பூர்வீகம் எல்லாம் வாழையடி வாழையா உன் பிள்ளைங்க, உன் பேர பிள்ளைங்க எல்லாமே இங்கே தான் வரணும். இதுதான் நம்மளுக்கு குலதெய்வம். இங்கே இருந்தால் கூட ஆருஷ்க்கு மண் இருந்தால் போதும். அதுதான். ஏய், அவனுக்கு அவன் வேலை. சாப்பாடு போட்டாச்சு. சாப்பாடுன்னு சொல்லணும். எல்லாரும் வந்தாச்சு. நாங்கள்லாம் கோவிலுக்கு தான்ப்பா வர்றது முக்கியமா. என்ன ஐயனார் கோயில், நாங்கள் நான்வெஜ் கிடைக்கும்னு நினச்சேன். சாம்பார் போட்டுட்டாங்க, கறி குழம்பு போட்டுட்டாங்க. நானும் அம்மாவும் குட் கேர்ள்ஸ். பாத்ரூம் தவிர வேறு எங்கேயும் வெளியிலலாம் நாங்கள் ரெஸ்ட் ரூம் போக மாட்டோம். முன்னாடி ஒரு கேங்கு போகுது, அவங்கள ஃபாலோ பண்ணி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போர் அடிக்குது. எங்கே தான்மா போவாங்க? நம்ம பார்த்தது இல்லைல்ல இந்த ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாம். அதை போய் பார்க்கணும்ல, எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். என்னம்மா
பற்றி அங்கே தான் பம்பு செட்டு போட்டுப்பாங்க, அங்கே பம்பு செட்டில் குளிப்போம். இல்லைன்னா இந்த பக்கம் பம்பு செட் இருந்துச்சு, அப்போ அங்கே குளிப்போம். காலிலேருந்து நான் குளிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு சொம்பு தண்ணிக்கு நான் அவ்வளோ அவஸ்தைப்பட்டேன். அப்போ சொல்ல வேண்டியதானம்மா. மாமனி நடந்து போயிட்டாங்க. நான் நடக்க முடியாமல் இப்போ நடந்து போயிட்டு இருக்கேன். இப்போதான் இவ்வளோ லேட்டு. அவங்களாம் ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க. ஃபுட்டு வாங்கினேன். இது டச் மீ ஆர் நாட்னு சொல்லி ரொம்ப நேரமாக நோண்டி பார்த்தா முள் குத்திருச்சு. பார்த்தா டச் மீ ஆர் நாட் இல்லையா, முள் செடியும். இதுக்கும் தொட்டா சிலிங்குக்குமே எனக்கு வித்தியாசம் தெரியல. சோகம். வில்லேஜ் டூருக்கு அந்த மாதிரி இருக்கு. தள்ளிடாத எல்லாம் இந்த பக்கம் போய் விட வேண்டிதான். எல்லாம் கோயிலில் பூஜைலாம் சாயந்தரம் தான். இதுக்கு மேலே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் டயர்டாக இருக்குன்னு படுத்துட்டாங்க. இப்போ நான் அம்மாலாம் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. எல்லாரும் இந்த ஊருக்கு வந்தால் குற்றாலம் வேற எங்கம்மா ஐந்தருவின்னு சுற்றி பார்ப்பாங்க. நாங்கள் பக்கத்து லோக்கல் மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஏன்னா நாளைக்கு நாங்கள் ட்ரெயின் ஏறுறதுக்கு இன்றைக்கே போய் புக் பண்ணாதான் முடியும். அவளை இந்த ஏரியாலேருந்து வெளியில் மார்க்கெட்டு போகிறதுக்கே 6 கிலோமீட்டர்ஸாம் இருக்குது. ரொம்ப நேரமாக நாங்களும் உட்காந்துருக்கோம். ஒரு பஸ் வந்த பாடு இல்லை. அதான் வாங்கி கொடுங்கம்மா. வாங்கி கொடுங்க, ஸ்வீட் வாங்கி கொடுங்க. துண்டு வேணுமா? துண்டு வேணுமா? துண்டு வேணுமா? துண்டு இருக்கு. ஆனால் அம்மாவும் இப்போ அப்பாவுக்கு வந்து வேஸ்ட் எடுக்க வந்தோம். எல்லோ கலர் வேஸ்ட். ஏன்னா அவர் காப்பு கட்டிட்டாங்க கோவில்னு சொல்லி. ஸோ ஸ்பேருக்கு எதுவும் நாங்கள் கொண்டு வரல. அதுக்கு வந்தா நாங்கள் ஒரு முக்கியமான வேலை பார்க்க வந்தோம். நாங்கள் சொன்னோம்ல கிரவுண்ட்லலாம் ரெஸ்ட் ரூம் போக மாட்டேன்னு. ஸோ பிளான் ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம் போகிறது தான். ஓகேவா, வெளியில் ரஸ்தானெல்லாம் போக பிடிக்கல. ஸோ ஏதாச்சும் ஒன்று செய்யணும். ஸோ இந்த கடையை நான் சூஸ் பண்ண கண்டிப்பாக எங்கள் மேலே ஸ்டாஃப்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ ஒரு வேஸ்ட்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடலான்ட்டு ஸோ தான் வந்தோம். நல்ல பிளான் ஒர்க் ஆச்சு. எங்ககிட்ட நல்லா இருந்துச்சு ரெஸ்ட் ரூம். ஸோ அதோட ஸ்டாஃப் யூஸ் பண்ணுறதால க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹரி அப்பப்போ வேலை செய்யும். ஊர் பஸ் ட்ராவல் பஸ்லேயும் சாப்பிட்டுக்கிட்டே தான் போவோம். திருப்பி ரீச் ஆயாச்சு. ஆனால் அதுக்குள்ளே லைட்லாம் போட்டாங்க நாங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளேயே. நல்லா இருக்குல்ல.